ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, கோஆப்ரேட்டிவ், மெட்ராஸ் ஹைகோர்ட் மற்றும் சிம்கோ இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து நம்ம பார்ட் பியோட கொஷின்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். 51வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஜோகன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் அச்சு இயந்திரம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? இதுக்கான பதில் 1453. 52வது கேள்வி, மக்களாட்சியின் 4வது தூணாக இருப்பது? இதுக்கான விடை ஊடகங்கள். 53வது கேள்வி, அகில இந்திய வானொலி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? இதுக்கான பதில் 1936ஆம் ஆண்டு. 54வது கேள்வி, அகில இந்திய வானொலி எப்போது ஆகாசவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இதுக்கான பதில் 1956ஆம் ஆண்டு. 55வது கேள்வி, மக்களாட்சி என்பது எந்த மொழி சொல்? இதுக்கான பதில் கிரீக் மொழி சொல். 56வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மக்களாட்சியில் உள்ள டெமாஸ் என்பது? இதுக்கான பதில் மக்களை குறிக்கும். கிராட்டோஸ் என்பது அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கும். 57வது கேள்வி, முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர்? இதுக்கான பதில் சாவித்ரிபாய் ஃபியூலே. 58வது கேள்வி, பெண்களுக்கான முதல் பள்ளியை நிறுவியது யார்? இதுக்கான பதில் சாவித்ரி ஃபியூலே, ஜோதிராவ் ஃபியூலே. 1948ஆம் ஆண்டு முதல். 59வது கேள்வி, மகளிர் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர்? இதுக்கான பதில் மகரிஷி கார்வே. 1916ஆம் ஆண்டில் பூனேவில் பல்கலைக்கழகம் தொடங்கினர். 60வது கேள்வி, மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண்? இதுக்கான பதில் விஜயலட்சுமி பண்டிட். 61வது கேள்வி, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண்? இதுக்கான பதில் சுஷ்மா ஸ்வராஜ். 62வது கேள்வி, மாநிலத்தின் இளம் வயதில் அமைச்சர்? இதுக்கான பதில் சுஷ்மா ஸ்வராஜ். அவர் 25 வயதாக இருந்தபோது ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார். 63வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர்? இதுக்கான பதில் சரோஜினி நாயுடு. ஒருங்கிணைந்த மாகாணங்களின் ஆளுநர்கள் பொறுப்பாளராக ஆனார். 64வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையின் முதல் பெண் தலைவர்? இதுக்கான பதில் விஜயலட்சுமி பண்டிட். 1953ஆம் ஆண்டில். 65வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர்? இதுக்கான பதில் இந்திரா காந்தி. 1966ஆம் ஆண்டில். 66வது கேள்வி, முதல் பெண் காவல்துறை அதிகாரி? இதுக்கான பதில் கிரண் பேடி. 1972ஆம் ஆண்டில். 67வது கேள்வி, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்?
இதுக்கான பதில் அன்னை தெரசா 1979ஆம் ஆண்டில். 68வது கேள்வி, எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்? இதுக்கான பதில் பச்சேந்திரி பால் 1984ஆம் ஆண்டில். 69வது கேள்வி, புக்கர் பரிசு வென்ற முதல் பெண்? இதுக்கான பதில் அருந்ததி ராய் 1997ஆம் ஆண்டில். 70வது கேள்வி, முதல் பெண் குடியரசுத் தலைவர்? இதுக்கான பதில் பிரதிபா பாட்டீல் 2007ஆம் ஆண்டில். 71வது கேள்வி, மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர்? இதுக்கான பதில் மீரா குமார் 2009ஆம் ஆண்டில். 72வது கேள்வி, உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி? இதுக்கான பதில் பாத்திமா பிவி. 73வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர்? இதுக்கான பதில் ஆனி பெசன்ட். 74வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர்? இதுக்கான பதில் கிருபாலினி. 75வது கேள்வி, முதல் பெண் காவல்துறை இயக்குனர்? இதுக்கான பதில் காஞ்சனா சௌத்ரி பட்டாச்சார்யா. 76வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர்? இதுக்கான பதில் நிர்மலா சீதாராமன். 77வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர்? இதுக்கான பதில் நிர்மலா சீதாராமன். 78வது கேள்வி, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கல்வி பெற்றோரின் சதவீதம்? இதுக்கான பதில் 74.4%. 79வது கேள்வி, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கல்வி அறிவு பெற்றோர்களில் ஆண் பெண் இடைவெளி வீதம்? இதுக்கான பதில் 16.68. 80வது கேள்வி, ஏகபோக போட்டி என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? இதுக்கான பதில் பேராசிரியர் எட்வர்ட் எச். 81வது கேள்வி, 1933ஆம் ஆண்டு ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலை எழுதியவர்? இதுக்கான பதில் சேம்பர்லின். 82வது கேள்வி, இந்திய நாடாளுமன்றத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இதுக்கான பதில் 1986ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம். 83வது கேள்வி, இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? இதுக்கான பதில் 1986ஆம் ஆண்டு டிசம்பர் 24. 84வது கேள்வி, உலக அளவில் சாலை விபத்துகளில் இந்தியா எத்தனை சதவீதம் பங்கு வகித்துள்ளது? இதுக்கான பதில் 10%. 85வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சாலை பாதுகாப்பு சட்டம் எப்போது பாராளுமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்டது? இதுக்கான பதில் 1988ஆம் ஆண்டில். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த டாப்பிக்கோட பார்ட் பிலேருந்து நம்ம சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்க ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.
அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.